வந்து ஆபத்து நாள் எல்லாம் சொல்லுங்க. ஆபத்து நாள் சரிங்களா? சங்கீதம் 20வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 20:1. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆமென். ஆபத்து நாளிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. பாருங்க, நிறைய நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆமாம் தானே? சந்தோஷத்தின் நாட்கள், சாதாரணமான நாட்கள், சரிங்களா? சமாதானமான நாட்கள், பலத்தின் நாட்கள், இளைப்பாறுதலின் நாட்கள் இருக்கா இல்லைங்களா? நிறைய நாட்கள் உண்டு, சரிங்களா? திடீரென்று சொல்லி இந்த ஆபத்து நாள் அப்படின்னு சொல்லி வேதாகமும் நமக்கு சொல்கிறது. ஆபத்து நாள். ஓ, ஆபத்து நாள்னு ஒரு நாள் இருக்குதுரா? ஆமாம், ஆபத்து நாள்னு ஒரு நாள் இருக்கு. அந்த ஆபத்து நாள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனிதனுடைய எல்லா உதவிகளும், சரிங்களா, உதவாமல் போகிற நாள் தான் அந்த ஆபத்து நாள், சரிங்களா? அவங்களுடைய உதவி, யார் உதவி செய்தாலும் அந்த ஆபத்து நாளில் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. மனுஷனுடைய எல்லா பலமும் அறிவும் அந்த ஆபத்து நாளிலே எந்த விதத்திலும் பயனை கொடுக்காது. அதுதான் ஆபத்து நாள், சரிங்களா? ஒன்னே ஒன்று, யாரை மாத்திரம்தான் சார்ந்து கொள்கிறத அந்த நாளில்? ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு, ஆண்டவரே இந்த ஆபத்து நாளில் என் பிராணனை நீர் என்ன பண்ணும்? காத்து கொள்ளுங்க. என் பிள்ளைகளின் பிராணனை நீர் என்ன பண்ணுங்க? காத்து கொள்ளுங்க. எனக்கு வரப்போகிற மிகப்பெரிய இழப்பிலிருந்து என்னை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. மிகப்பெரிய வியாதியிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க? என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. நான் பாதாளத்துக்கு நேராக நான் அமிழப்படுகிற இந்த ஆபத்து நாளிலே உம்முடைய உதவி வேணும் என்று சொல்லி ஆண்டவரை மாத்திரமே சார்ந்து கொண்டு, ஆண்டவரிடத்தில் மாத்திரமே அந்த உதவியை பெறுகிறது தான் ஒரே வழி ஆபத்து நாளிலிருந்து நாம் தப்புகிறதற்கு. வேறு வழியெல்லாம் கிடையாது. there is no other alternatives. நல்லா கவனிச்சிங்க. ஆபத்து நாளிலே நாம் தப்பும்படியாக, நம்முடைய பிராணன் காக்கப்படும்படியாக, இழப்பிலிருந்து, அவமானத்திலிருந்து, பெரிய போராட்டத்திலிருந்து, தீராத வியாதியிலிருந்து, விபத்திலிருந்து, தற்கொலையிலிருந்து நாம் விடுவிக்கப்படும்படியாக ஒரே ஒரு உதவி யார் மாத்திரம்தான்? சொல்லுங்க, தேவன். அப்போது அநேக மக்கள் இதன் வழியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆபத்து நாளில் கடந்து வந்திருக்கிறோம். நான் கூட கடந்து வந்திருக்கிறேன், சரிங்களா? ஆனால் அந்த ஆபத்து நாளிலே நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேணும். ஒருவேளை நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்தில் போலன்னு சொன்னா, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கலன்னு சொன்னா, கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்காம போனா என்ன நடக்கும் சொல்லுங்க? ஆபத்து நாளிலே நாம் என்ன பண்ணுவோம்? அழிந்து போய்விடுவோம், நிர்மூலமாகி விடுவோம். புரியுதுங்களா? அப்போ இந்த ஆபத்து நாளிலே நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும். அந்த ஆபத்து நாளிலே கர்த்தர் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தள்ளிவிடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் பாருங்க, தீமைகள் வருவதற்கு முன்பாக, தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக, நெருக்கத்தின் நாள் வருவதற்கு முன்பாக, ஆபத்து நாள் வருவதற்கு முன்பாக, வெள்ளம் போல சாத்தான் வந்து அழிப்பதற்கு முன்பாக, கர்ஜிக்கிற சிங்கம் போல விழுகலாம் என்று இருக்கிற பிசாசிலிருந்து, அவனுடைய வஞ்சனை, தந்திரம், விபத்து, ஆபத்திலிருந்து நாம் தப்பிவிக்கப்படும்படிக்கு மாத்திரமே உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமாம், அவருக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும். பிசாசு எந்த வகையிலே தீமை செய்ய காத்து கொண்டிருக்கிறான், எந்த விதத்திலே நாசம் செய்ய காத்து கொண்டிருக்கிறான், எந்த விதத்திலே பொல்லாப்பை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் தேவனாகி கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார்? தெளிவாக
அறிந்திருக்கிறார். ஆமா தானே? உங்களுக்கு எனக்கும் தெரியாது, தெரியுமா? உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? எனக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது எனக்கு தெரியும், முன்கூட்டியே நான் அறிந்திருக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. அதனால தான் பாருங்க, இந்த தேவனுடைய கிருபை, சரிங்களா, தேவனுடைய ஆராதனை, சரிங்களா, தேவனை துதிக்கிற துதி, சரிங்களா, தேவனுடைய வார்த்தை, அவருடைய வல்லமை, அவருடைய வழி நடத்துதல், இதெல்லாம் எதற்காக தெரியுமா? அந்த ஆபத்து நாளிலே கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விடுதலையாக்குவதற்காக. அநேகர் பாருங்க, அந்த ஆபத்து நாள்லேருந்து நான் இந்த ஊழிய பாதையில் கவனிங்க, அநேக மக்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் அந்த ஆபத்து நாளிலே அவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம, அவங்க ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளாம, அவங்க இழப்பின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, மரணத்தின் மத்தியிலே, தீராத வியாதியின் மத்தியிலே அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவதிப்படுகிறவர்களாக. அதை பார்த்து நான் வேதனைப்படுவேன். ஆண்டவரே, இந்த ஆபத்து நாளிலே ஏன் இவர்களை நீர் விடுதலையாக்கலை? இந்த ஆபத்து நாளிலே ஏன் ஜெபம் கேட்கப்படலை? இதை குறித்து தான் இன்னைக்கு ஆராய போகிறோம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வாழ்கிற இந்த உலகத்தின் வாழ்க்கை என்பது பொல்லாங்கனால் நிறையப்பட்டு இருக்கிற உலகத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது. பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இரவில் உண்டாகும் பயங்கரம், இருளில் நடமாடும் கொலை நோய். இதுதான் இந்த உலகத்தின், சரிங்களா, வாழ்வின் அகோரமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த ஆபத்து நாளிலே நிச்சயமாய் தப்புவிக்கப்பட வேண்டும். ஆமேன். அந்த ஆபத்து நாளிலே கர்த்தர் என்ன பண்ணணும்? நம்முடைய ஜெபத்தை கேட்கணும். நம்முடைய ஜெபத்தை கேட்கணும். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க, அதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க, அதற்கு உங்களை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆபத்து நாளிலே உங்களை விடுவித்து உங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதம் 18வது சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இங்கே தாவீது சொல்கிறார், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு என்ன பண்ணாருங்க? ஆதரவா இருந்தார். ஆமா, ஆபத்து நாளிலே கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கணும்? ஆதரவா இருக்கணும். கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கணும். சங்கீதம் 46:1. சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையுமானவர். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். அப்படி இருந்தா தான் மரணத்திற்கும், தீராத வியாதிக்கும், விபத்திற்கும், தற்கொலைக்கும், சரிங்களா, போராட்டங்களுக்கும், பிசாசின் வஞ்சனைகளுக்கும், தந்திரங்களுக்கும் நாம் விடுதலையாக்கப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். அப்படியா இந்த நாளிலே உங்களுடைய வாழ்வானது தேவனுக்கு முன்பாக சீர்படட்டும். ஆமேன். சங்கீதம் 50வது சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 50. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஆபத்து காலத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? என்ன பண்ணுவாருங்க? விடுவிப்பார். அப்போ ஆபத்து காலத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த சத்தமானது, அந்த நெருக்கத்தின் சத்தமானது, அந்த வேதனையின் சத்தமானது, அந்த அழுகையின் சத்தமானது யார்கிட்ட போய் சேரணும்? கர்த்தரிடத்துக்கிட்ட போய் சேரணும். இன்னைக்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொல்றது ஏதோ சபைக்கு வந்துட்டு அப்படி போறது இப்படி போறதுலாம் இல்லை. தேவனோடு நெருக்கமுள்ள ஒரு வாழ்க்கை இது.
தீமை வரும்போது, நெருக்கத்தின் காலம் வரும்போது, ஆபத்து வரும்போது, என் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் விழும்போது ஆண்டவர் அப்படியே இறங்கி விடுதலையாக்கணும். சும்மாலாம் விடுதலை ஆக்கிட மாட்டாரு. அதற்குரிய நீதி இருக்கணும், அதற்குரிய பரிசுத்தம் இருக்கணும், அதற்குரிய கீழ்ப்படிதல் இருக்கணும். அது குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 5வது வசனம் முதல் 7வது வசனம் வரை. 2 சாமுவேல் 22 5 7 வரை. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா, ஆமென். மரண அலைகள் என்ன பண்ணுச்சுங்களா சொல்லுங்க. ஆமா, இங்க பாருங்க. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே யாரை நோக்கி கூப்பிட்டேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? ஆமா, அவருடைய ஆலயத்திலிருந்து என்ன பண்ணாரு? தம்முடைய சத்தத்தை கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபத்து நாளிலே நம்முடைய பலன் உதவாது, நம்முடைய பராக்கிரம் உதவாது, நம்முடைய பணம் உதவாது, நம்முடைய அறிவு உதவாது, நம்முடைய உறவுகள் உதவ முடியாது. ஒரே ஒரு மாத்திரம்தான் உதவ முடியும், ஆண்டவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் கேட்கலாம், நீ ஆலயத்துக்கு போறியே, ஆராதிக்கிறியே, தேவனை உண்மையா தொழுது கொள்கிறியே, உனக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? ஒன்று சொல்லணும், ஆபத்து நாளிலே கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருப்பார். எனக்கு நெருக்கம் உண்டாகிற நாளிலே, தீங்கின் நாளிலே கர்த்தர் என்னை விடுவிப்பார். என் பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருப்பார், எனக்கு ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பணம் உதவாது, அந்த நேரத்தில் பணம் உதவாது, அந்த நேரத்தில் பலம் உதவாது, அந்த நேரத்தில் அறிவு உதவாது. தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவர் கீழ்ப்படிந்து நடக்கிற உங்களுடைய நடக்க, அதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த ஆபத்து நாளிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் மகிமையை கொண்டு வரும் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. ஆமாய். எரேமியா 15வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 15:11. உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். ஆமென். பாருங்க, தீங்கின் காலத்திலும், சத்தமா சொல்லுங்க, தீமை வருகிற காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? உன் சத்துருக்கு என்ன பண்ணுவேன்? எதிர்ப்பேன். சத்தமா கரங்களை உயர்த்தலாமாங்க. இன்னைக்கு இந்த வாழ்க்கை என்பது தேவன் நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தீங்கு நாள் வரும், நெருக்கத்தின் நாள் வரும். அந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய சத்துருக்கு என்ன பண்ணுவாராம்? எதிர்ப்படுவார், எதிர்த்து நிற்பாராம். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த நாளிலே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு சகாயம் செய்வார். நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறது விருதமா கிடையாது, வீணா போறதுல கிடையாது. ஆலயத்துக்கு வர்றது வீணா போவாது, ஆண்டவரை துதிக்கிறது வீணா போவாது. அதனால தான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆண்டவரை ஆராதிக்கிறத விட்டுறாதீங்க, ஆண்டவரை பற்றி கொள்றதுல உறுதியா இருங்க, ஆண்டவரை நேசிக்கிறதுல உறுதியா இருங்க. அந்த கிருபை உங்களை எப்பவும் உங்களை விட்டு விலகாது. அவர் உனக்கு சகாயம் செய்வார். தீங்கு நாளில் உனக்கு சகாயம் செய்வார். நெருக்கத்தின் நாளில் சத்துருவுக்கு உனக்கு என்ன பண்ணுவார்? எதிர்பட்டு உனக்கு ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 2 நாளாகமும் 18வது அதிகாரம் 31வது வசனம். 2 நாளாகமும் 18வது அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள்.
அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். ஆமென். இந்த யோசாபாத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, யோசாபாத் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன். தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன். தேவனிட்ட சகல கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்கிற ஒரு மனிதன். யாரு? இந்த யோசாபாத் ராஜா. தேவன் மேல அதிகமான விசுவாசம் வைத்தவர். தேவனுடைய வழிகளிலே அவருடைய உள்ளம் உற்சாகமா இருக்குமா. தேவனை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது, அதில் எல்லாம் அவருடைய உள்ளம் எப்படி இருக்குமா? உற்சாகமா இருக்குமா. ஒரு நாள் வந்ததுங்க, நான் சொல்றேன் பாருங்க, பெரிய ஆபத்து வந்துடுச்சு. இந்த யோசாபாத் ராஜாவை ஏமாத்தி இந்த ஆகாப் ராஜா என்ன பண்ணிட்டான்? சண்டைக்கு கூட்டு போயிட்டான். எங்க கொண்டு போயிட்டான்? சண்டைக்கு கொண்டு போயிட்டான். அவன் யோசாபாத் ராஜா போயிட்ட சொல்றான், ஆகாப் ராஜா, நீ ராஜா வேஷம் போட்டு இங்க இரு, நான் என்ன பண்றேன், வேஷம் மாறி தூரமா நிக்கிறேன், நீ போரிடு. பாருங்க எப்படி ஏமாத்தி எங்க கொண்டு போயிட்டான்? போர் முனைக்கு கொண்டு போயிட்டான். இந்த ஆகாப் ராஜா தேவனுக்கு பிரியமானவன் கிடையாது. அவன் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறவன், தேவன் வெறுக்கிற காரியங்களை செய்கிறவன், தேவன் விரும்பாததை செய்கிறவன். இப்போ போர் முனையில் சண்டை நடக்குது. நல்ல கவனிங்க, நான் சொல்றேன், தயவுசெய்து கவனிங்க, உங்க நன்மைக்காக சொல்றேன். ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நீங்க கூப்பிடணும்னா இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தா தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தா தான் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அதற்காகத்தான் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால உங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவினார். உங்கள் சாபங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்காக சாபமானார். ஆண்டவரை துதிக்கிறதுக்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு தாமதப்படுத்தாதீங்க. உற்சாகமாக இருங்க தேவனுடைய வழிகளிலே. சரிங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பணும். நம்ம நிறைய விஷயங்களிலே மனம் திரும்பாமல் இருக்கிறோம். 10 வருஷம், 20 வருஷம், 15 வருஷம், 5 வருஷம் சொல்லி தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் நம்ம சரியான முறையில் தேவனை ஆராதிக்கிறதுல, துதிக்கிறதுல, அது ஆபத்து நாளிலே உங்களுக்கு உதவி கிடைக்காம போக பண்ணும். ஆபத்து நாளில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். நல்ல கவனிங்க. வந்துடுச்சு. இப்போ யோசாபாத்தை சண்டைக்கு நிற்க வச்சுட்டாங்க. யோசாபாத்தை சுற்றி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இராணுவ வீரர்கள் கொல்லணும்னு சொல்லி கிட்ட அப்படியே கொஞ்சம் ரொம்ப நியர் கொல்லணும்னு சொல்லி எல்லாம் சூழ்ந்து கொண்டாங்க. அப்போது இந்த யோசாபாத் ராஜா என்ன பண்ணாருங்க? கூக்குரல் இடுகிறார். ஆண்டவரை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறார். சரிங்களா? என்ன நடந்தது தெரியுமா? அருமையான இந்த வசனத்தை பார்க்கலாம். ஆதலால் இரதங்களின் தலைவர் யோசாபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்போது யோசபாத் கூக்குரல் இட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார். ஹல்லேலூயா. கொஞ்சம் விட்டா கொண்டுடுவாங்க. சத்தமா கவனிங்க. கொஞ்சம் விட்டா கொண்டுடுவாங்க. எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் விட்டா கொண்டுட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், மரணம் வந்துட்டு இருக்கும். ஆனா ஆண்டவர் யாருக்கு அனுசரியா இருந்ததுங்க? சொல்லுங்க. யோசாபாத்துக்கு அனுசரியா இருந்தார். யோசாபாத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? அனுசரியா இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா? இந்த ஆபத்து நாள், அந்த நாளிலே கர்த்தர் யாரை கேட்டார்னார்? கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. யாரை கேட்டார்னார்? யோசாபாத்தினுடைய கூக்குரலை கேட்டார். யோசாபாத்தினுடைய கூக்குரலை கேட்டார். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, ஒருவேளை ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்கலன்னா யாருக்கு அனுசாரியா இருந்திருக்க முடியாது? சொல்லுங்க. யோசாபாத்துக்கு அனுசாரியா இருந்திருக்க முடியாது. அந்த எதிரிகள் அவனை யோசாபாத்தை என்ன பண்ணிருப்பாங்க? கொன்று போட்டிருப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர்களை அவனை விட்டு விலகும்படி யார் செய்தது? தேவன் செய்தார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எனக்கு எதுவுமே நடக்காது அப்படி மாத்திரம் தயவு செய்து நினைக்காதீங்க. இது பொல்லாத உலகம், இது பிசாசின் உலகம், பொல்லாங்கன் கொடுக்குது. எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சத்துரு அலைந்து திரிகிற காலமாக இருக்குது. நான் ஏன் தெரியுமா
அவங்க கிட்ட சொல்லுவேன், சபைக்கு வாங்க, ஆராதிங்க, தேவனை பற்றி கொள்ளுங்க, விட்டுறாதீங்க, வேதத்தை வாசிங்க, உண்மையா இருங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? எனக்காகவா? சொல்லுங்க, எனக்காகவா? எனக்காக கிடையாது. உபவாச ஜபத்துக்கு வாங்க, உபவாசித்து ஜபம் பண்ணுங்க, ஆராதனைக்கு ஒழுங்கா வாங்க, சீக்கிரமாங்க. ஏன் தெரியுங்களா? இதெல்லாம் தான் கர்த்தர் நமக்கு அனுசாரியா இருக்கிறதற்கு காரணங்களாய் அமைந்து விடுகிறது தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பார்க்கும்போது உதவி செய்யணும், இந்த ஆபத்து நாள்ல நான் இறங்கி போனேன்னு அவருடைய உள்ளம் ஏங்கி இறங்கணுங்க. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, எதிரிகள் எல்லாரையும் துரத்திட்டார். போ, தூரம் போ, கிட்ட வராது. அவனை விட்டு விலகும்படி யார் செய்தது? சத்தமா சொல்லுங்க, தேவன் செய்தார். சத்தமா சொல்லுங்க, தேவன் செய்தார். தேவன் செய்தார். கர்த்தர் சொல்லுங்க, தேவன் செய்தார். தேவன் செய்தார். கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்து நாளிலே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாராக. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பாருங்க, இன்னொருத்தன் வந்து சாதாரணமாக அந்த ஆகாப்பை என்ன பண்ணால், அவன் பொல்லாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவன், தேவனை ஆராதிக்காதவன். அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? அவன் என்ன பண்ணுறான்? தூரமாக நின்று வேடிக்கை பார்க்குறான். யாரை முன்னாடி விட்டுட்டு? யோசாபாத்தை விட்டுட்டு. யாரோ ஒருத்தன், என்னடா இந்த அம்பு வந்து சும்மா கிடக்குது, எங்கன்னா போய் தொலைட்டோன்னு சொல்லி அந்த அம்பை சும்மா விட்டான் பாருங்க. அது நேராக எங்கே தெரியுமா வந்தது? எங்கே வந்தது? ஆகாப் ராஜா கிட்ட. பாருங்க, அதுலயே வசனத்தை வாசிங்க. 2 நாளாகவும் 18 33வது வசனம். 34. ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்கிடையில் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை ராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம் பட்டது என்றான். ஆமென். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கு எதிராக ரதத்தில் சாயங்காலம் மட்டும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனான். பாருங்க, அந்த ஆகாப் ராஜா யாரோ ஒருத்தன் எங்கேயோ எய்த அம்பு, அவனெல்லாம் குறிப்பாக்கல, ஆகாப்பை குறிப்பாக்காத அம்பு, எங்கேயோ எய்த அம்பு யார் மேலே வந்து விழுந்தது? ஆகாப். தேவன் அவனை காப்பாற்றினாரா? அவனுக்கு உதவி செய்தாரா? அவனுக்கு ஆதரவாக இருந்தாரா? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சில நேரத்தில் நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஏன் நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன கேட்க மாட்டேங்கிறார்? இந்த ஆபத்துலேருந்து ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறார்? என்னை விடுதலை ஆக்க மாட்டேங்கிறார்? நல்லா கவனிச்சுங்க. என்றைக்கு ஒரு மனுஷன் தேவனுடைய பார்வையிலே செம்மையானவனாக, என்றைக்கு ஒரு மனுஷி தேவனுடைய பார்வையிலே செம்மையானவளாக, என்றைக்கு ஒரு மகனோ மகளோ ஆண்டவருடைய பார்வையிலே செம்மையானவர்களாக இருக்கிறார்களோ, அவங்களுக்கு ஆண்டவர் எப்பவுமே அனுசாரியாக இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அதில் எந்த இதுவுமே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் தெய்வ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னு சொன்னால், நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு. இதெல்லாம் உங்களுடைய நன்மைக்காக தான் ஆண்டவர் சொல்கிறாரு. சரிங்களா? இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் லா, இதெல்லாம் சட்டம், தேவன் சொல்கிற சட்டம். இதெல்லாம் என்ன பண்ண, நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஆமென், ஆமென். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீது தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பாருங்க, நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, நல்லா கவனிங்க. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு. கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் நிறைய நோய்கள் இருக்குது, சரிங்களா? நிறைய வியாதிகள் இருக்குது. சில வியாதிலாம் குணமே ஆகாதுங்க. சில வியாதிலாம் குணமே ஆகாது. அந்த வியாதி வந்துச்சுன்னா மரணம் தான், சரிங்களா? சில வியாதியெல்லாம் குணப்படுத்திடலாம், மருந்து மாத்திரை இருக்குது. சில வியாதிக்கு மருந்து மாத்திரையே கிடையாது. என்னத்தான் அதுக்கு முடிவு என்ன? மரணம். இந்த எசேக்கியா ராஜாக்கு அப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துடுச்சு. என்ன வியாதி? மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அப்போது ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்த வியாதி உனக்கு சுகமாவாது, நீ செத்துருவ, நீ செத்துருவ. பாருங்க, நீ செத்துருவ. உடனே இந்த எசேக்கியா என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? அப்படியே திரும்பி ஆண்டவரை பார்த்து அழ ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, நான் உனக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தேன். நல்லா கவனிங்க ப்ளீஸ், கேர்ஃபுல்லி கைண்ட்லி லிசன். இது உங்களுடைய நன்மைக்காக. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. நாளைக்கு நடக்கிறது தெரியாது, அடுத்த வாரம் நடக்கிறது தெரியாது, அடுத்த மாதம் நடக்கிறது தெரியாது, அடுத்த வருஷம் நடக்கிறது தெரியாது. என்றைக்கு தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமோ, எந்த ஆபத்து நாளிலும் நீங்களும் நம்முடைய பிள்ளைகளும் தப்புவிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? உண்மையா இருந்தேன். சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நான் உமக்கு முன்பா உண்மையா இருந்தேன் ஆண்டவரே. நான் உண்மையா இருந்தேன், அன்பு கூறுதல உண்மையா இருந்தேன், பரிசுத்தமா இருக்கிறதுல உண்மையா இருந்தேன், உம்மை ஆராதிக்கிறதுல உண்மையா இருந்தேன், விசுவாசிக்கிறதுல உண்மையா இருந்தேன், சாட்சியாய் வாழுகிறதுல உண்மையா இருந்தேன், நீர் வெறுக்கிற காரியங்களை செய்யாதிருக்கிறதுல உண்மையா இருந்தேன், நீர் விரும்புகிற காரியங்கள் செய்கிறதுல உண்மையா இருந்தேன், மன உத்தமமா இருந்தேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லி ஏனோ தான் போன்ற வாழ்க்கை கிடையாது. இதுதான், இந்த வழி தான், இந்த பாத்து தான். முன்ன நம்ம எப்படியும் வாழ்ந்தோம், அதெல்லாம் வேற. இப்போ இப்படி தான் நடக்கணும், அதற்கு ஒரு பலன், அதற்கு ஒரு ஆசீர்வாதம், அதற்கு ஒரு நன்மை உண்டு. ஹல்லேலூயா. உன் பார்வைக்கு நான் என்ன பண்ணேன்? நலமானதை தான் செய்தனே. அழறான். நல்லா கவனிங்க, அழுறாங்க. இந்த அழுகையின் சத்தம் ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு. ஆபத்து நாளிலே கர்த்தர் ஜெபத்தை கேட்பாராக. உடனே போயிடுச்சுங்க, உடனே இம்மீடியட்டா. அப்பதான் ஏசையா அப்படி சொல்லிட்டு பாதி முற்றன்னு சொன்னா எத்தனையோ மைல்லாம் கிடையாதுங்க, கொஞ்சம் தூரத்துல கடந்து போன உடனே ஆண்டவர் திருப்பி பேசுறார். போ, உடனே பதில், போ, நீ போ, போய் பதில் நான் சொல்கிறத சொல்லு அப்படின்றாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? சரிங்களா, உன் கண்ணீரை நான் என்ன பண்ணேன்? கண்டேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னை இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். சொல்லப்போ. எப்படிங்க இந்த பதில் வந்தது? ஆபத்து நாள்ல கொஞ்ச காலத்துல சாவ போறானே, தீராத வியாதி வந்துடுச்சு, அதுக்கு மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, எந்த வைத்தியனால சுகமாக்க முடியாது. அப்படிப்பட்ட வியாதியிலே, மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருந்த ஒரு மனுஷனை தேவனாகிய கர்த்தர் சுகமாக்கினார் என்று சொன்னால், அந்த ஆபத்திலிருந்து விடுதலையாக்கினார் சொன்னா காரணம் என்ன? நல்ல கவனிங்க. ஆபத்து நாளிலே கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கணும். அப்பதான் நமக்கு விடுதலை, அப்பதான் நன்மை. இன்னைக்கு நீங்க இதெல்லாம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், ரொம்ப உஷாரா இருந்துக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தான் அதிக பாடு வருது, அதிக தொந்தரவு வருது, அதிக இழப்பு வருது, மரணம் வருது, தற்கொலை வருது. நான் யோசிக்கும் போது ஏன் வருதுன்னா, அவர்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யறதில்ல, உத்தமமா இருக்கிறதுல, உண்மையா இருக்கிறதுல. பாருங்க, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய ஸ்கூல் அப்படின்னு சொன்னா நல்ல வசதிகளோடு, காஸ்ட்லியான நிறைய லேட்டஸ்ட் எக்யூப்மெண்டோடு அந்த ஸ்கூல் இருக்குது. டீச்சர்ஸ்லாம் நல்ல ரொம்ப எஜுகேட்டட் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு நிறைய பணம், அட்மிஷன். நீங்கள் நினைக்கிறோம், என் பிள்ளையை நான் எங்கே சேர்க்கணும்?
அங்கே நான் சேர்க்கணும். போயிட்டு அட்மிஷன் வாங்கிட்டீங்க, லட்சக்கணக்கில் போய் என்ன பண்ணிட்டீங்க, அட்மிஷன் வாங்கிட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்க நான் பெரிய ஸ்கூலில் நான் சேர்த்துட்டேன், இவ்வளோ காசு ஆச்சு சேர்த்துட்டேன். உன் பிள்ளை ஸ்கூலுக்கு போகல, பாடத்தை படிக்கல, ஹோம்ஒர்க் செய்யலை, பரீட்சை எழுதலை, பாஸ் பண்ணிவிடுமா? ஏன் பாஸ் பண்ணாது? நீ எவ்வளோ பெரிய ஸ்கூலில் சேர்ந்தாலும் அதனுடைய சட்ட திட்டங்களை கை கொண்டே ஆகணும். நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், நான் ஏசாமி ஏற்றுக்கிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் பாருங்கள், வேதத்தை வாசிக்கிறதுல, ஜபிக்கிறதுல, ஆராதனைக்கு வர்றதில்ல, உண்மையாக இருக்கிறதுல, பரிசுத்தத்தை காத்து கொள்றதில்ல, கிருபைக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறதுல எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? எப்படிங்க கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்? செய்யணும் இல்லை? ஸ்கூலுக்கு போங்களே, அவ்வளோ பெரிய ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கியாச்சு, ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்பணும், அவங்க சொல்கிற எல்லாவற்றையும் கை கொள்ளணும், எக்ஸாம் எழுதணும், அப்போ தானே பாஸ் பண்ண முடியும், அப்போ தானே நல்ல மார்க் எடுக்க முடியும். அதேமாரி தான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டா ஆண்டவர் சொல்கிறதெல்லாம், ஏசாமி சொல்கிறதெல்லாம் கை கொள்ளணும், அப்படியே நடக்கணும். இன்றைக்கி அப்படி கிடையாது, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி கிடையாது, ஏனோ தானன்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் யார் மேலே குறை? கர்த்தர் மேலே குறை, ஏசாமி மேலே குறை. எனக்கு ஆதரவா இல்லை, என்னை கைவிட்டுட்டாரு, பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுறது. உங்களை இன்னைக்கு சோதித்தறிங்க. கர்த்தர் சொல்ற, உன்னை சோதித்தறி, உன் வழிகளை சோதித்தறி, உனக்கு நன்மை தவிர தீமை நான் செய்ய மாட்டேன். உன் வழிகளின் பலன் எப்படி இருக்கணும் தெரியுமா? நன்மையாய் மாறணும். ஹல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜா பாருங்க, அழுறா, ஆண்டவரே உடனே தீராத வியாதி, மரணத்துக்கு எதுவான வியாதி குணமாகிடுச்சு. ஆண்டவர் சொன்னா 15 வருஷத்தை உன் வாழ்க்கையில் கூட்டுற, நீ நல்லா இரு. தேவ பிள்ளை, இன்னைக்கு நீங்களும் நானும் தான் நம்முடைய பின் சந்ததிக்கு ஆசீர்வாதம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அவர்களுக்கு தேவன் ஆதரவாக இருக்கணும், நன்மையாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த உலகத்தின் எல்லா தீமைகளுக்கும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கணும். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. சும்மாலாம் வராது. எசேக்கியாவை போல தேவனுடைய பார்வைக்கு உண்மையும் உத்தமும் நலமானதை செய்கிறவர்களா இருந்தா ஆபத்து நாளிலே நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேதாகமத்திலே சவுல் என்கிற ஒரு ராஜா உண்டு. வாசிங்க 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாவது ஊரிமீனாவது தீர்க்கதரிசிகளாவது மறு உத்தரவு அருளவில்லை. நல்ல கவனிங்க. சவுல் என்கிற ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. தயவுசெய்து கவனிங்க ப்ளீஸ். எஸ் சார், நீங்கள் கேட்குறது உங்களுடைய கடமை, சொல்கிறது என்னுடைய கடமை. நீங்கள் அதை விசுவாசித்து நடக்கிறதும் நடக்காததும் உங்களுடைய இஷ்டம். கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. சவுல் என்கிற ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படியில, தேவன் சொல்கிறத அவன் விரும்பலை. நல்லா கவனிங்க, இங்கே கவனிங்க. கர்த்தர் உங்களை இன்னைக்கு அவருடைய பார்வையில் நீங்கள் வரணும்னு சொல்லி விரும்புகிறார். உனக்கு ஆபத்து நேரிடும் போது உங்கள் ஜபத்தை கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால உங்களை தயார்படுத்துகிற ஒரு நல்ல நேரமாய் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொன்னதை கேட்கல இந்த சவுல், ஆண்டவர் சொல்றதை கேட்கல. அமலேக்கியனை முழுசாக அழிக்க சொன்னார், அழிக்கல. அமலேக்கியனுடைய எல்லா மிருக ஜீவனங்கள்லாம் அழிச்சிட்டு அதெல்லாம் எனக்கு வேணாம்னு சொன்னால் கேட்கல. ஒரு நாள் வந்ததுங்க, சவுலை சுற்றி பெரிய படை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, பெலிஸ்தர்கள் சூழ்ந்து கொண்டு இருக்காங்க. யார் அழிப்பதற்காக? சவுலை அழிப்பதற்காக. சவுல் அந்த பாளையத்தை பார்க்கும்போது பயந்து நடுங்குகிறான். சவுல் என்ன பண்ணுறான்? பயந்து நடுங்குறான். அருமையான ஒரு பாட்டு. நான் பயப்படும் நாளிலே நான் என்ன பண்ணுவேன்? உம்மை நம்புவேன். எனக்கு நீ என்ன பண்ணுவீங்க? ஆதரவாக இருப்பீங்க ஆண்டவர். இவன் பயப்படுறான், ஐயோ பயமாக இருக்குது. உடனே ஆண்டவர்கிட்ட போகிறான். உடனே ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஏசப்பா, இயேசுவே, தெய்வமே. கவனிங்க ஒரு நிமிஷம், கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றதுன்னா, கர்த்தர் அவனுக்கு, அவன் சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணல? மறு உத்தரவு அருளவில்லை. கவனிங்க, மறு உத்தரவு கொடுக்கல. நோ ரிப்ளை, நோ ஆன்சர்.
நிறைய வேலைகளில் ரிப்ளை கிடைக்கிறதில்ல, ஆன்சர் கிடைக்கிறதில்ல. தீர்க்கதரிசிகளில் அவங்க மூலயமா கிடைக்கல, சொப்பனம் எதுவுமே கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே ஒரு சூனியக்காரிக்கிட்டே போகிறாங்க. அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் ஒருத்தர் சொல்கிறேன், அவங்களை எழுப்புன்னு சொன்னோடனே, சாமுவேல் ஏற்கனவே இறந்து போனார். அந்த சாமுவேலை ஏறி வர பண்ணும்பொழுது உடனே சாமுவேல் கிட்ட சவுல் சொல்கிற காரியத்தை பார்க்கலாம். வாசிங்க 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 15வது வசனம். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசிகளாவது சொப்பனைகளாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் என்றான். நல்லா கவனிங்க, சொல்றான், எனக்கு கடவுள் என்ன பண்ணல சொல்லுங்க, எனக்கு மறு உத்தரவு கொடுக்கல, நான் வேண்டும்போது கடவுள் என்னோட பேசலை, எனக்கு பயமாக இருக்கிறது, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போது சாமுவேல் சொல்கிறாரு, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாக மாறிட்டாரு. அவர்கிட்ட இருந்து எங்கே பதில் எதிர்பார்க்க முடியும்? கவனிக்கணும் நல்லா, ஒரு நிமிஷம் கவனிங்க. எப்போவுமே நீங்கள் முழங்கால் படி இடும் பொழுது, நீங்கள் ஜபிக்கும்போது, ஆராதிக்கும் பொழுது, சரிங்களா, உடனே நீங்கள் பரலோகத்துக்கு கனெக்ட் ஆகணும் தேவப்பிள்ளையே. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் அப்படி பண்ண முடியாது, விசுவாசம் இல்லாமல் அப்படி பண்ண முடியாது, ஆண்டவருடைய பார்வைக்கு நலம் இல்லாமல் அப்படிலாம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு இயேசுவேன்னு சொல்லும்பொழுது அந்த சத்தம் பரலோகத்துக்கு போகணும் தேவப்பிள்ளையே, பரலோகத்துக்கு போகணும். போதா? போகிறதில்ல. நிறைய பேருடைய ஜபம் போகிறதில்ல. சபையில் 199 பேருடைய ஜபம் போகிறதே இல்லை. ஆனால் என்ன தெரியுமா நினைக்கிறேன், என் ஜபம் இது ஆர்டினரி டேஸ், இதெல்லாம் சாதாரணமான நாட்கள். தீங்குனாலும் நெருக்கத்தினாலும் ஆபத்தினாலும் வரும்பொழுது தான் உன் ஜபம் எப்படிப்பட்டவை என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அந்த நாள் வேணாம் நமக்கு, அந்த நாள் வரட்டும், அதில் நீங்களும் நானும் தப்புவிக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லலை இல்லை, சாமுவேல் சொல்றார், உன்னை விட்டு விலகிட்டார் ஆண்டவர், எப்படி மறு உத்தரவு கொடுக்க முடியும்? எப்படி உனக்கு பதிலை கொடுக்க முடியும்? எப்படி உன்னை காப்பாற்ற முடியும்? முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கேன், நான் பண்ணுறது தான் ஜபம், நான் வேதம் வாசிக்கிறது, நான் ஊழியம் பண்ணுறது தான் ஊழியம், நான் கொடுக்கறது தான் காணிக்க, நான் வாழ்கிறது தான் வாழ்க்கை, இதுதான் என் கிறிஸ்துவ வாழ்க்கை, இப்படி தான் போகணும். நோ 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 நோ, நெவர். நல்லா கவனிச்சுக்கலுங்க. அதற்கு ஒரு பாதை உண்டு, அதற்கு ஒரு வழி உண்டு. அந்த வழியில் சரியாக நடக்கணும் தேவ பிள்ளையே. உங்களுக்கு சொல்கிற மாதிரி ஏன்னு சொன்னால், உலகம் பொல்லாங்கான்குள் கிடைக்கிறது, நம்மை சுற்றி பொல்லாப்புகள் நடக்கிற காரியங்களெல்லாம் பயமாக இருக்குது, பார்க்கும்போது நடுக்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஏன் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறமே, வாழாமல் போயிடலான்னு யோசிக்க தோணுது. இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள், ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழுந்துரு. நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே, நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே, உம்மை எதிர்த்து கீழ்ப்படியாமல் சோம்பேறித்தனமாக உணர்வு இல்லாமல் நன்றி இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும், பரிசுத்தம் இல்லாமல் அவிசுவாசத்தோடு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும் ஆண்டவரே, இனி நான் உம்முடைய பார்வைக்கு நலமானதை நான் செய்வேன் சொல்லி ஆண்டோடைய பாதத்தில் போய் உட்கார், ஆண்டோடைய பாதத்தில் போய் உட்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. சின்ன சாட்சி சொல்கிறேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுங்க. ஒரே நாளில் 4 முறை வந்தது. அதற்கு முன்னாடி நிறைய டைம் வந்துடுச்சு. கடைசியாக டாக்டர் அவரை பார்க்கும்போது சொல்கிறார், சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நான் சொன்னேன், நாராயணி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். போகாதீங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஜேர்னி லேட், சீக்கிரமாக பக்கத்தில் இருக்கிற சிஎம்சிக்கு போங்க. சிஎம்சிக்கு போகும்போதே நிறைய தடங்கள், லேட் ஆகிட்டே போகுது. அங்கே போகும்போது எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெச்சர் வச்சு காத்துட்ருக்காங்க. ஆனால் நான் நடந்து தான் போனேன். நான் உடனே சொன்னேன், ஆபத்து நாளிலே நீர் எனக்கு ஆதரவாக இருப்பீர் ஆண்டவரே. டாக்டர் சொல்கிறாங்க, உன் இருதயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யாமல் போயிடுச்சு. அங்கே போயிட்டு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணும்போது எல்லாரும் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு சீக்கிரமாக, எனக்கு பண்ணலை, 3 மணி நேரம் ஆகுது.
திடீர்னு அதற்குள்ளாக இருதயம் ஒரு முறை நின்று போயிட்டு, 2வது முறை முழுவதுமாக இருதயம் நின்று போச்சு. முழுவதுமாக இருதயம் நின்று போச்சு. என்னுடைய தம்பியை மனைவியை கூப்பிட்டு சொன்னாங்க, அவருடைய இருதயம் நின்று போனது, அரெஸ்ட் ஆயிடுச்சு, அவர் நோமோர், அவரால் வாழ முடியாது, இனி அவ்வளோதான் சொன்னாங்க. அவர்கள் சொன்னார், ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உடனே பாருங்க, அந்த சுவாசம் உள்ளே வந்தது, அந்த ஜீவன் உள்ளே வந்தது. உடனே அப்படியே நிறுத்திட்டாங்க. 4 பிளாக், ஒன்று தான் சரி பண்ண முடியும், ஒன்று தான் ஷண்ட் வைக்க முடியுது. உடனே ஐசி கொண்டு வராங்க. ஐசி கொண்டு வந்து டாக்டர் சொன்னாங்க 24 மணி நேரம், 48 மணி நேரம், கிட்டத்தட்ட 7 நாள் ஐசியூலே இருந்தேன். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த ஆபத்து நாளிலே கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருப்பார். எனக்கு தெரியும், ஆண்டவரே என் பாவியாக இருக்கும்போது என்னை நேசித்தீர் ஆண்டவரே, என்னை வெறுக்கலாம் ஆண்டவரே, உன் பக்கம் என்னை கொண்டு வந்துட்டீங்க ஆண்டவரே. இன்றைக்கி நான் உன் பிள்ளையாக இருக்கிறேன், உன் வழிகளில் நடக்கிறேன், என் ஜெபம் உமக்கு நேராக வரும், என்னை நீ தள்ள மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர். அந்த விசுவாசத்தோடவே இருக்கிறேன். என் பக்கத்தில் இருக்கவங்களாம் செத்துட்டே இருக்கிறாங்க, வராங்க. அது முக்கியமாக ஹார்ட் அட்டாக் வர்றவங்கள தான் அந்த இடத்துல கொண்டு அநேகர் மறித்துட்டு அழுகிறாங்க. அப்படியே திரும்புவேன். என் ஜீவன் மாத்திரம் அப்படியே கர்த்தர். இன்றைக்கி 8 வருஷங்கள் கடந்து போனது தேவப்பிள்ளை. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஏன் சொல்கிறேன்? இன்றைக்கும் டாக்டர் பார்க்கும்போது ஆச்சரியப்படுறாங்க. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? ஏன் நீதி இல்லை, அவருடைய கிருபை. அந்த கிருபைக்கு பாத்திரமானாய் நடந்து கொண்டதினாலே, சத்தமாக கவனிச்சிங்க, அந்த கிருபைக்கு என் பாவத்தை மன்னிச்சதுக்கு நான் அவருக்கு பாத்திரமா நன்றி உள்ளவனாக நடந்ததினாலே, மன்னித்த பாவங்களை திரும்ப செய்யாததினாலே, ஆண்டவர் அருவருக்கிற எதையும் திரும்ப செய்யாததினாலே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கும் ஆச்சரியமா இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை இந்த ரட்சிப்பை உதாசீனப்படுத்தி இருப்பேன் என்று சொன்னால், இந்த பாவ மன்னிப்பை அற்பமாய் எண்ணி இருப்பேன் என்று சொன்னால், இந்த கிருபையை நிந்தித்திருப்பேன் சொன்னால், உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று இருப்பேன் என்று சொன்னால், தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்திருப்பேன் என்று சொன்னால், இந்த ஜீவன் எனக்கு இருந்திருக்காது. இன்றைக்கும் ஸ்டில் நவ் 3 பிளாக், அவரே ஒரு ஷண்ட் வச்சுட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் அருமையாக நடத்திட்டு இருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? நான் பெருமைக்காக சொல்லலைங்க. தேவன் கொடுத்த அந்த பாவ மன்னிப்பின் கிருபையின் வாழ்க்கையை காத்து கொள்ளுங்க, அவ்வளோதான். அதை காத்து கொண்டு வாழ்கிறதுனாலே நான் வாழ்கிறேன் என்று சொல்லி உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியில் இந்த சவுலுக்கு தேவன் என்ன பண்ணல தெரியுங்களா? நல்லா கவனிங்க. சவுலுக்கு தேவன் என்ன பண்ணல? மறுவுத்துற அருள்வே இல்லை. வந்தவர் என்ன தெரியுமா சொல்லிட்டு போனார்? நல்ல காரியம் சொல்லலை. நீ பிடிக்கப்படுவ, நீ மறிச்சிடுவ, உன் பிள்ளைகளும் மறிச்சிடுவாங்க, அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டார் சாமி. அதே மாதிரி நடந்தது. ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? ஆண்டவர் மறுவுத்துரு அருளினா, ஆண்டவர் நமக்கு பதிலை கொடுத்தா நாம் விடுவிக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் மேன்மைப்படுத்தப்படுவோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமேன், ஹல்லேலூயா. அதுக்காக தான் தீங்கு நாட்கள் வரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஒன்று அழைக்கிறார். தீங்கு நாட்கள் வரத்துக்கு முன்னாடி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆபத்து நாள் வருவதற்கு முன்பாக கர்த்தர் கரைத்தரை இல்லாதபடி உன் வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆபத்து நாள் வருவதற்கு முன்பாகவே ஹல்லேலூயா அவருடைய நீதியிலே நிலைத்திருக்கும்படி செய்திருக்கிறார். தேவனுடைய அந்த இரக்கத்தையும் கிருபையும் ஒரு நாளும் தயவு செய்து சொல்கிற அசட்டை பண்ணிடாது, ஒரு நாளும் அசட்டை பண்ணிடாதீங்க. ஆண்டவர் உன்னை அழைக்கும் போது, ஆண்டவர் உன்னை நடத்தும் போது அப்படியே கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்துருங்க. நான் இன்னைக்கும் சொல்கிறேன், பணமோ பலமோ அறிவோ அழகோ சரியா உறவோ எதுவுமே ஆபத்து நாளில் உனக்கு உதவாது. ஆஹா, நோ, உதவாது. ஆண்டவர் இயேசு மாத்திரமே, ஆண்டவர் இயேசு மாத்திரமே நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இதுவரையிலும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்துட்டு வர்றாரு. ஆபத்து வராதபடி பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. பயத்தோடு நடுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனம். ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள், அந்த பேழையில் சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து
ஜலத்தினாலே காக்கப்பட்டார். நல்ல கவனிங்க. ஒரு பெரிய ஆபத்து நாள் இந்த உலகத்தில் வந்தது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? ப்ளீஸ் லிசன் ஹியர். இந்த உலகத்தை தண்ணீரால் அழிக்கும்படி தீர்மானம் பண்ணார். தண்ணீரினாலே அழிக்கும்படி தீர்மானம் பண்ணினார். பெரிய ஆபத்து நாள் உலகத்துக்கு வந்தது. எல்லார்கிட்டையும் நோவா சொல்கிறார், நீதியை பிரசங்கிக்கிறார். மனம் திரும்பிடுங்க, இந்த உலகத்தை கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? தண்ணீர்னால் அழிக்க போகிறாரு, நீங்கள் அழியக்கூடாது சொல்லினே இருக்கிறார். தம்பிங்க கவனி, சொல்லிகிட்டே இருக்கார். ஒரே ஒரு பையன் கூட கீழ்ப்படியில, ஒரே ஒருத்தன் கூட கீழ்ப்படியில. இன்னைக்கு சபையில் என்ன தெரியுமா பயம்? எனக்கு என்ன பயம் தெரியுமா? கீழ்ப்படியாத ஆவிகள் நிரம்பி இருக்குது. பயமா இருக்குது எனக்கு. ஒருத்தவங்க கீழ்ப்படியில. தேவன் நீடிய பொறுமையோடு காத்துட்டு இருந்தார். அந்த ஆபத்து நாள்லேருந்து தப்பும்படியாக நீடிய பொறுமையோடு காத்துட்டு இருந்தார். ஜெபமணியா இல்லை, வேதவாசியா இல்லை, பரிசுத்தமாக இருந்தியா இல்லை, விசுவாசத்தை காத்துக்கொண்டியா இல்லை, கடவுளுடைய வழியில் நடந்தியா இல்லை, சபைக்கு வந்தியா இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே கீழ்ப்படியில. தேவன் நீடிய பொறுமையாய் அந்த ஆபத்து நாளிலே வர விழக்கூடாதுன்னு காத்துட்டு இருந்தார். காத்து நல்லா கவனிங்க. காத்திருந்து சோர்ந்து போயிட்டார். கடைசியில் என்ன தெரியுமா நினைச்சு? மொத்த பேரும் சேர்த்து போயிட்டாங்க. கீழ்ப்படிந்தவர்களாகிய 8 பேர் மாத்திரம் அந்த பேழைக்குள்ளே போனார். தேவப்பிள்ளை இன்னைக்கு கர்த்தரோடு பேசுகிறார், என்னோட ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு எப்பவுமே தேவனுடைய வார்த்தை பேசணுன்னே பயம் வந்துடும். எனக்கு பயம் வந்துடும். என்ன நடக்க போகுது? ஆண்டவர் எச்சரிப்பு சொல்கிறாரு, ஆண்டவர் பேசுகிறாரு. ஐயோ, இந்த ஜனம் கேட்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த ஜனம் ஏற்றுக்கொள்ளாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த ஜனம் மனம் திரும்பாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயோ, ஆண்டவர் பேசிட்டாரு, ஏசாமி பேசிட்டாரு, அப்படின்னு நடக்க போகுது, அது பொய் சொல்லாது. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. இதே தான் எனக்கு பயம். இதனால தான் நான் அழுவேன். தயவுசெய்து சொல்கிறேன், ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழுந்துருங்க. உங்களை பரிசுத்தப்படுத்தும்படி தாழ்மையாக விழுங்க. ஆபத்து நாளிலே காக்கப்படுவீங்க. கர்த்தர் ஆபத்து நாளில் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், ஆதரவாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 27:5. சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் நல்ல கவனிங்க. தீங்கு நாளில் உங்களை என்ன பண்ணுவார் தெரியுமா? சத்தமாக சொல்லுங்க. யாருடைய கூடார மறைவில் தெரியுமா? சத்தமாக. ஹல்லேலூயா. அங்கே ஒரு மனுஷன் உள்ளே போக முடியாது, ஒரு தீய சக்திகள் உள்ளே போக முடியாது, ஒரு சாத்தான் உள்ளே போக முடியாது, ஒரு பலவீனம் உள்ளே போக முடியாது, ஒரு வியாதி உள்ளே போக முடியாது, ஒரு மரணத்துக்கு எதுவான எந்த காரியங்களும் உள்ளே போக முடியாது. தீங்கு நாளில் உன் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அவருடைய கூடாரத்தில் மறைச்சிடுவாரு, அவருடைய கூடார மறைவில் ஒளித்து வைப்பாரு. ஹல்லேலூயா. அதற்கேற்ற பரிசுத்தமாய் இந்த நாளில் நாம் நடக்கும்படியாய் எல்லாம் எழுந்துமா. ஸ்தோத்திரம். இருக்கிற இடம் எல்லாம் கண்ண மூடிட்டு, எல்லாம் கண்ண மூடி ஆண்டவரை துதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கண்ண மூடி ஆண்டவரை துதிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாம் கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் உன்னோடு பேசினார் தெரியுமா? கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களே தெரியாது. கர்த்தர் உன்னோடு பேசினார். இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கை ஆபத்து நாளில் உன்னை தப்பு வைக்காது. ப்ளீஸ் கைண்ட்லி ஆமாம், லிசன் ஹியர். நல்ல கவனி. இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுடைய விசுவாசத்தின் குறைவான வாழ்க்கை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி சொல்கிற ஆண்டவரே, நன்றி சொல்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்க. எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீடிய பொறுமையோடு காத்துட்டு இருக்கிறார். கீழ்ப்படி. நீடிய பொறுமையோடு கர்த்தர் காத்துட்டு இருக்கும்போது கீழ்ப்படிடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் வாழ்க்கை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, சபை உன் உறவுகள், அடுத்த தலைமுறை எல்லாமே ஸ்தோத்திரம்.
ஆமேன். கர்த்தர் அந்த கூடார மறைவில் மறைக்கணும். சத்தமாக சொல்லுங்கள், கூடார மறைவில் மறைக்கணும், கூடார மறைவில் மறைக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், கூடார மறைவில் மறைக்கணும். சத்தமாக ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, எப்படியோ வாழ்ந்துட்ட ஆண்டவரே, நீ அப்படி வாழ மாட்ட ஆண்டவரே. சொல்லுங்கள், எப்படியோ வாழ்ந்துட்ட ஆண்டவரே, நீ அப்படி வாழ மாட்ட சொல்லி அறிக்கை பண்ணியே ஆகணும், அறிக்கை பண்ணியே ஆகணும். ஆண்டவரோட சமூகத்தில் அறிக்கை பண்ணியே ஆகணும். ஹல்லேலூயா. ஆபத்து நாள் வரும், தீங்கு நாள் வரும், நெருக்கத்தின் நாள் வரும். கர்த்தர் தம்முடைய கூடார மறைவில் உன்னையும் என்னையும் நம்முடைய பிள்ளைகளையும் மறைத்தே ஆகணும். கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா. என் மேலே உம்முடைய இரக்கத்தை ஊற்றுங்க ஆண்டவரே, என் மேலே உம்முடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே, என் மேலே உம்முடைய தயவை ஊற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏனோ தானன்னு போயிடாதீங்க. எப்பவுமே வாழ்ந்த வாழ்க்கை வேற, ஆனால் இப்படித்தான், இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கப்படணும். சவுல் பாருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியில, ஆண்டவர் சொன்னதை செய்யலை. அதனால் ஆண்டவர் ஆபத்து நாளில் மறு உத்தரவு கொடுக்கல. ஆமேன், மறு உத்தரவு கொடுக்கல. எந்த பதிலும் வரல. தம்முடைய முகத்தை கர்த்தர் மூடிக்கொண்டார், தம்முடைய செவிகளை கர்த்தர் அடைத்து கொண்டார். தெய்வ பிள்ளையே, நீ கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கணும், அவருடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணணும், அவருடைய செவி உனக்கு திறந்திருக்கணும். ஹல்லேலூயா. யோசபாத், ஆமேன், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். கர்த்தர் உனக்கு அனுசாரியா இருக்கணும், கர்த்தர் உனக்கு அனுசாரியா இருக்கணும். மனம் போன போக்கில் வாழ்ந்ததெல்லாம் போதும், மனம் போன போக்கில் வாழ்ந்ததெல்லாம் போதும், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்ததெல்லாம் போதும், தேவனுக்கு எதிர்த்து நின்று வாழ்ந்ததெல்லாம் போதும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. உன் கண்கள் கண்ணீரை காணக்கூடாது. ஆமேன். உன் ஆத்மா மரணத்தை காணக்கூடாது, உன் கால்கள் இடரலை காணக்கூடாது. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. யோசாபாத்துக்கு அனுசரியா இருந்தது போல எனக்கு என் பிள்ளைகளுக்கும் அனுசாரியா இருக்கும்படியாக உன் பாதத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே, உன் பாதத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை தான் எனக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தீராத வியாதி கூட கர்த்தர் அப்படியே அவனுக்கு சுகமாக்கி கொடுத்தார், அவனுடைய வாழ்வை நீட்டி கொடுத்தார். உனக்கு தெரியாது, பூமியின் மேல் தீங்கு வரப்போகிறது, இந்த பூமியின் மேல் தீமை வரப்போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தீங்கு நாட்களுக்கு விலக்கி காக்கணுமே, எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கணுமே, எல்லா நெருக்கத்துக்கும் விலக்கி காக்கணுமே, எல்லா ஆபத்துக்கும் விலக்கி காக்கணுமே. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆகாப்பை போல பொல்லாப்பாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஆண்டவர் அனுசாரியா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. கரங்களை நல்லா உயர்த்தி ஒரு நிமிஷம் தேவனுடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்து, உன்னை தாழ்த்து. இந்த ஆராதனை எதற்காகத்தான், இந்த ஆராதனை எதற்காகத்தான். போதும், சாக்கு போக்கு சொல்லிட்டு வாழ்ந்ததெல்லாம் போதும், மனம் திரும்ப வாழ்ந்ததெல்லாம் போதும், ஆண்டவர் மன்னித்த பாவங்களை திரும்ப செய்கிறதெல்லாம் போதும். ஹல்லேலூயா. கபரதனாமா ஒரியாத்தர துர துர வக்கரது தியாத்துர துன மாஷதரத. யோசபாத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே. ஆண்டவர் எசேக்கியா ராஜாவினுடைய விண்ணப்பத்தை கேட்டார், விண்ணப்பத்தை கேட்டார். ஆபத்து நாள்ல உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்கணும். அப்பதான் நன்மை இருக்கும், அப்பதான் சந்தோஷம் இருக்கும், அப்பதான் சமாதானம் இருக்கும், அப்பதான் பலன் இருக்கும், அப்பதான் ஜீவன் இருக்கும், அப்பதான் பரிசுத்தம் கிடைக்கும். எல்லா கரங்களை உயர்த்தி எனக்கு உதவிங்க ஆண்டவரே, என் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. கையை உயர்த்தி கேளு தம்பி, கையை உயர்த்தி கேளு. சகோதரனே கையை உயர்த்தி கேளு, சகோதரியே கையை உயர்த்தி கேளு. ஆண்டவர் உன்னோடு பேசுகிற இந்த தருணத்தை தள்ளிடாத. ஆண்டவர் உன்னோடு பேசும்போது ஏற்றுக்கொள். ஆண்டவரே நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லு. ஆண்டவரை பார்த்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. இன்னும் நிறைய பேர் ஒப்பு கொடுக்கல ஆண்டவருடைய சமூகத்தில், நிறைய பேர் ஒப்பு கொடுக்கல. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, 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 நன்றி. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. என் மேல மனம் இறங்குங்க ஆண்டவரே. என் நாட்கள், நான் வாழ்கிற நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாய், கிருபையை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாய், உம்முடைய அன்பை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாய், உன் இரக்கத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாய், உம்முடைய பாதுகாப்பை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாய் ஒரு அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. நல்ல கரங்களை, இரு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ரகபரதனா. நல்ல கரங்களை உயர்த்தி சோர்ந்து போவாதே. கர்த்தர் உனக்கு நன்மை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் உன் பிள்ளைகளின் ஆத்துமாவை காக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ரிகாராதுனாமாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லா இன்னொரு 5 நிமிஷம் தான். அதற்குள்ள தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா ஆண்டவர் உங்களுடைய மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கிற ஒரு நேரம். ஆண்டவர் உங்களை இரக்கமா ஹல்லேலூயா உன்னை நேசிக்கிற ஒரு நேரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்து போவாத, கடந்து போவாத. ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்காம கடந்து போவாத. தேவனிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாம கடந்து போவாத. தேவனிடத்துல அனுக்கிரகத்தை பெறாம கடந்து போவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே,